தூத்துக்குடி மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் தேசிய மகளிர் தின விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி, JLR சேரிட்டபிள் டிரஸ்ட், தூத்துக்குடி ராயல் பிளசிட்டி லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்திய தேசிய மகளிர் தின விழா தூத்துக்குடி அருள்ராஜ் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஜவஹர் தலைமை வகித்தார். பேராசிரியர் பாத்திமா பாபு சிறப்புரையாற்றினார். அருள்ராஜ் மருத்துவமனை மருத்துவர் ஆர்த்திகண்ணன் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் சட்டம், மின்சாரம், எரிவாயு, சிறு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் மற்றும் மாணவ மாணவிகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் மாநகர மகளிர் அணி செயலாளர் சித்ரா, திருச்செந்தூர் மகளிர் அணி அமைப்பாளர் இசக்கியம்மாள் மற்றும் சுபர்லா, காயத்ரி, செல்வி, பாமா, சுப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மக்கள் நீதி மய்யம் மகளிர் அணியினர் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக மகளிர் தின விழா ஒன்று நமது சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனையில இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய பெண்கள் இன்னைக்கு சாதனையாளர் பெண்களுக்கு நிறைய பேருக்கு விருது அளிச்சாங்க. அதுல எனக்குமே இன்னைக்கு ஒரு விருது கொடுத்திருந்தாங்க, சிறந்த சமூக சேவகி விருதுன்னு. கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு 40 கேம்புகள் சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணுன்றதுக்காகவே நிறைய இடங்கள்ல நாங்க போய் ஃப்ரீயா சர்க்கரை நோய் செக் பண்ணி அவங்க பத்தி ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கோம். இதை பத்தி தான் இன்னைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு உரை கொடுத்திருந்தேன். எப்படி பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பெண்கள் தான் ஒரு நாட்டின் கண்கள். ஒரு நாட்டோட ஒரு வீட்டோட எதிர்காலமே அந்த பெண் தான். ஸோ அந்த பெண் நல்லா இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். ஸோ பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு பெண்களோட ஆரோக்கியத்தை ஒரு சுகர் வராமையோ, பிரஷர் வராமையோ, உடல் பருமனா இல்லாம, ரொம்ப ரத்த சோகை இல்லாம, ரொம்ப ஒல்லியா இருக்கிறாம கரெக்டா ஒரு உடல் ஆரோக்கியத்துல இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல எந்த ஒரு தொற்றாத நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம், பிரஷரோ, சுகரோ, ஸ்ட்ரோக்கு, மாரடைப்பு இதெல்லாம் வராம நம்ம கண்டிப்பா தடுக்கலாம். ஸோ இது கண்டிப்பா நான் எங்க சைட்ல இருந்து, பிரைவேட் சைட்ல இருந்து மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு விழிப்புணர்வு எப்பயுமே நடந்தா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்ன்றத அனைத்து பெண்களுக்கும் என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.